மருத்துவ துறையில் பணிபுரிந்த தன் தந்தையை ஹீரோவாக பார்த்து களப்பணியில் இறங்கியவர்தான் நம் சகோதரி யாமினி சண்முகம். இவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சார்ந்தவர்கள். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் தந்தை எடுத்த பல்வேறு முயற்சிகளை உடனிருந்து பார்த்ததாலோ என்னவோ எத்தனை மனிதர்கள் எத்தனை துயரங்களை கடந்து சுமந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அவர்களுக்காக தன் சமூக பணியை தொடங்கி இன்று வரை பல சமூக சேவைகளை செய்து வருபவர்தான் இந்த யாமினி சண்முகம். நாம் செய்யும் பணி ஒருவனுக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒவ்வொருவருக்கானதாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான நூலகங்களை கட்டி கொடுத்து மற்றும் கட்டிட அமைப்புகளை மேம்படுத்தி மற்றும் பல்வேறு சமூக பணிகளை அந்த பள்ளியினிலே செய்து கொண்டிருக்கிறார். தத்தெடுக்கப்பட்ட சுபாஷினி என்ற மாணவியை படிக்க வைத்தது மட்டுமின்றி அந்த பெண் இந்திய அளவில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க அவர்களுக்கு தேவையான பயிற்சியையும் வழங்கி இன்று தங்க பதக்கங்களாக 2 தங்க பதக்கங்கள் வெல்வதற்கு காரணமாக இருந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் கிடைத்த சமூக நட்புகள் மூலம் இன்று உலவும் சமூக பணி செய்கிறது என்பதை பெருமையுடன் சொல்கிறார் இந்த யாமினி சண்முகம். கல்விக்காகவும் சமூகத்திற்காகவும் பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கும் இவரது தொண்டு நிறுவனங்களும் இணைந்து பல்வேறு தரப்பட்ட சமூக பணிகளை அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த யாமினி. இன்று நம் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மலைச்சரிவு வரை இவருடைய கை கொடுத்தல் என்றும் தொடங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மக்களுக்காகவும் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வரும் சகோதரி யாமினி சண்முகம் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான சேவை செம்மல் விருது 2024 வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு தன்னார்வலர்கள் குழு.